சோளமும் காகங்களும். ஒரு நாள் நாப்பூர் காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர்றதுக்கான அறிகுறி தென்பட்டுச்சு. அந்த நேரத்துல காலுக்காகமும் ராணிக்காகமும் ரொம்ப வேகமா கழுகோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. அப்படி போன காகங்கள் அந்த தோட்டத்துல இருந்த சோளத்தை வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராணி ராணி, நீ எதுக்கும் என் பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோ. அந்த கழுகு பின்னாடி இருந்து வந்து என்ன தலைகீழா தொங்க விடுற மாதிரியே என் உள் மனசு சொல்லுது. பயந்து சாகாதீங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல கழுகு ஒன்னும் தோட்டத்துக்கு வராது. பேசாம இந்த சோளத்தை சாப்பிடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் மறுபடியும் அந்த சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட காகங்கள் தங்களோட பையன் ராஜுவுக்காக நிறைய சோளத்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல காகங்களை பார்த்த மீனுக்குருவி ரெண்டு காகத்தையும் கூப்பிட்டுச்சு. ஹே மீனு, எதுக்காக எங்களை கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லு. மழை வர்ற மாதிரி இருக்கு, நாங்க எங்க வீட்டுக்கு போகணும். காலுவண்ணா, நான் இன்னைக்கு முழுவதும் காட்டுல உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க தேடியுமே எனக்கு உணவு கிடைக்கல. மழை வேற வர்றது மாதிரி இருக்கு. உங்ககிட்ட தான் இவ்ளோ சோளம் இருக்கே, எனக்கு ஒரே ஒரு சோளம் கொடுப்பீங்களா? வீட்டுல என் பொண்ணு எனக்காக பசியோட காத்திருப்பா. இது ரொம்ப நல்ல கதையா இருக்கே. கஷ்டப்பட்டு சோளத்தை கண்டுபிடிக்கிறது நாங்க, அதை சாப்பிடுறது நீயா? பேசாம ஓடி போயிடு அப்படின்னு கோபமா பேசின காகங்கள் மறுபடியும் சோளத்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காகங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுமே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஐயா, சோளமா? அம்மா அம்மா, சோளம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக தானே இதை எடுத்துட்டு வந்தீங்க? ஆமாடா ராஜு, உனக்காக தான் இவ்ளோ சோளத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ இத சாப்பிடு. உடனே குழந்தை ராஜுவும் ரொம்ப சந்தோஷமா அந்த சோளங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். காலு, நம்ம கிட்டதான் இவ்ளோ சோளம் இருக்கே. எங்க அம்மாக்கு சோளம்னா ரொம்ப பிடிக்கும். நான் ரெண்டு சோளத்தை எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். போறதெல்லாம் சரி ராணி, கழுகோட கண்ணுல பற்றாத. ஒருவேளை அந்த கழுகு கிட்ட நீ மாட்டுன, அந்த கழுகு உன்னை கொல்லாம விடாது. காலு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் அந்த கழுகுக்கு பயப்படுறீங்க. எனக்கு அந்த கழுகை பார்த்து எந்த பயமும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ராணிக்காகவும் தான் அம்மாவுக்காக கொஞ்சம் சோளங்களை எடுத்துக்கிட்டு தான் அம்மாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, நாங்க இன்னைக்கு கழுகோட தோட்டத்துல இருந்து நிறைய சோளங்களை திருடணும். அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் சோளத்தை எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. அந்த கழுகு ரொம்ப மோசமானதுமா. நீங்க அந்த கழுகு கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாகவே இருங்கம்மா. அம்மா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நானும் உங்க மருமகனும் ரொம்ப திறமைசாலி. அந்த கழுகு கிட்ட நாங்க என்னைக்குமே மாட்ட மாட்டோம். சரிம்மா ராணி, ஜோரா மழை பெய்யுது. இந்த நேரம் இந்த சோளத்தை சூடா சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகத்தோட அம்மா தான் மகளுக்காக சோளத்தை சுட ஆரம்பிச்சாங்க. அந்த மழையில சுட சுட சோளத்தை சாப்பிட்ட ராணிக்காகத்துக்கு அதனோட ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. சோளத்தை பச்சையா சாப்பிடுறத விட சுட்டு சாப்பிட்டா அதனோட ருசி இன்னும் அதிகமா இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராணி, நீ வீட்டுக்கு போய் என் பேரனுக்கும் என் மருமகனுக்கும் இதே மாதிரி சோளத்தை சுட்டு கொடுமா. சரி சரிம்மா, நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் வீட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சது. ராணிக்காகவும் வீட்டுக்கு வந்து பார்த்த நேரம் காலுவும் ராஜுவும் வீட்டுல இருந்த எல்லா சோளங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சோளத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? நான் ஒருத்தி இருக்கேன்னு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ராணி ராணி, கோவப்படாத. நீ உன் அம்மாவோட வீட்டுல இருந்தே சோளத்தை சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். இந்த சோளத்தை சுட்டு சாப்பிட்டா அதனோட ருசி ரொம்ப அருமையா இருக்கு காலு. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து தூங்கலாம். அந்த காக்கை குடும்பங்கள் மழைய ரசிச்சபடியே தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. காலுவும் ராணியும் கழுகோட தோட்டத்துக்கு திருட போறதுக்காக தயாரானாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட பொண்ணு சாரா தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போனா. சாரா, அம்மா சாரா, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. ராணி ராணி, நீ எதுக்காக அந்த சாராவை கூப்பிடுற? ஒருவேளை அந்த கழுகு கிட்ட நாம மாட்டினா சாராவை அந்த கழுகு கிட்ட மாட்டி விட்டுட்டு நாம தப்பிச்சிடலாம். ராணி ஆண்டி, இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அம்மா சாரா, எங்களுக்கு சொந்தமா ஒரு சோள தோட்டம் இருக்கு. எங்க சோளங்கள் எல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நீ கொஞ்சம் சோளத்தை சாப்பிட்டுட்டு உங்க அம்மாவுக்கும் ரெண்டு சோளத்தை கொண்டு போ. அப்படியே ராணி ஆண்டி, நான் இப்பவே உங்க கூட உங்க தோட்டத்துக்கு வரேன். உடனே காகங்களும் சாராவை கூட்டிக்கிட்டு
கழுகோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. காகங்களோட திட்டத்தை தெரியாத அப்பாவி குழந்தை சாரா அந்த தோட்டத்துல இருந்த சோளங்களை சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சா. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட 2 காகங்களும் தோட்டத்துல இருந்து நிறைய சோளங்களை திருட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கழுகு வழக்கம் போல தான் தோட்டத்தை பாக்குறதுக்காக வந்துச்சு. கழுகு பார்த்ததுமே 2 காகங்களும் சோளத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போயிட்டாங்க. ஹே சின்ன குருவி, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் தோட்டத்திலேயே நீ திருடுறியா? கழுகண்ணாச்சி, இது உங்களோட தோட்டம்னு எனக்கு தெரியாது. என்ன 2 காகங்கள் தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. திருடினது மட்டும் இல்லாம நீ பொய் வேற சொல்றியா? அதே நேரத்துல தண்ணி குடிக்க போன தன்னோட பொண்ணு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால மீனுக்குருவி சாராவை தேட ஆரம்பிச்சது. சாரா இந்த நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கும் நதி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை தேடி பறக்க ஆரம்பிச்சது. ஐயோ கழுகாரு, என்ன இது? எதுக்காக என் பொண்ணு புடிச்சு வச்சிருக்கீங்க? ஹே குருவி, உன் பொண்ணு என் தோட்டத்துல இருந்து சோளத்தை திருடி சாப்பிடுறா. இல்லம்மா, என்ன நம்புங்க. காலு அங்கிளும் ராணி ஆண்டியும் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல குழந்தை ராஜுவோ சோளத்தை சுட்டு சாப்பிடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் தான் வீட்டு முன்னாடி பண்ணி வச்சிருந்தான். அம்மா, அப்பா, இங்க பாத்தீங்களா? நேத்தைக்கு நீங்க பேசுனத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சோளத்தை சுடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். கலு, பாத்தீங்களா என் பையன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு? ஆமா ஆமா, சாப்பாடு விஷயத்துல உன் பையன் ரொம்ப புத்திசாலிதான். பிறகு காகங்கள் சோளத்தை சுட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ காகங்களோட வீட்ல இருந்து புகை வர்றத கவனிச்சது. தயவு செஞ்சு அந்த காகங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நிச்சயமா என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா. உடனே கழுகும் மீனுக்குருவி கூட காகங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கழுக பார்த்ததுமே குழந்தை ராஜு பயந்து போய் தான் அம்மாவோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த வேலையெல்லாம் நீங்க செய்தது தானா? என் தோட்டத்துல இருந்த சோளத்தை திருடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? கழுக பார்த்ததுமே 2 காகங்களும் வாயடைச்சு போய் நின்னாங்க. நீங்க செய்த தப்புக்கு உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது. இன்னையில இருந்து 100 நாளுக்கு நீங்க தான் ஆத்துல இருந்து தண்ணீர் எடுத்து என் தோட்டம் முழுவதும் ஊத்தணும். சரி கழுகாரு, எங்களை விட்டுருங்க, நாங்க அப்படியே செய்றோம். கழுக பார்த்து பயந்து போன 2 காகங்களும் கழுகு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. மீனு, இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன். ஒரு நாள் இந்த காகங்கள் என் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊட்டாட்டாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? சரி கழுகாரே, நான் நிச்சயமா சொல்றேன். வேறு வழியில்லாத காகங்களும் தினமும் ரொம்ப தூரம் பறந்து குளத்துல இருந்து தண்ணீர் எடுத்து அத கழுகோட தோட்டத்துக்கு ஊத்த ஆரம்பிச்சாங்க. திருட்டு காகங்களுக்கு ஒரு நல்ல தண்டனையும் கிடைச்சது. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, தன்வினை தன்னை சுடும். மழைக்காலத்தில் குருவியின் வீடு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மழையில நனைஞ்சபடியே ஒரு காக்கை குடும்பம் ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ காலு, இதுக்கு மேல நம்ம பையனால பறக்க முடியாது. அவன் ரெக்கைகள் எல்லாம் ரொம்ப சோர்வாகிடுச்சு. ராணி, இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாம இந்த மரக்கிளையிலேயே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் அந்த மரத்தோட கிளையிலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. காகங்கள் இப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறத தான் வீட்டு ஜன்னல் வழியா குழந்தை சாரா பார்த்துக்கிட்டே இருந்தா. சாரா, மழைய வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் உன்னோட சாப்பாடை வந்து சாப்பிடு. அம்மா, அந்த மரக்கிளையில ஒரு காக்கையோட குடும்பம் மழையில நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருக்காங்க. மீனு, ஒருவேளை அவங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படும். என்னோட கொடையை எடு, நான் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி கொடையை எடுத்துக்கிட்டு காகங்கள் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. காகங்களே, நீங்க எந்த காட்டுல இருந்து வர்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? ஆமா ஆமா குருவி என்ன, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வரோம். வர்ற வழியில இந்த மழையில மாட்டிக்கிட்டோம். இந்த மழை நிக்கிறது வரைக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். கவலைப்படாதீங்க, என் வீடு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். மழை நிக்கிறது வரைக்கும் நீங்க என் வீட்லயே இருந்துக்கோங்க. குருவி அண்ணே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இப்பவே உங்க கூட வரோம். கோமல் குருவி காகங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த மழை முழுவதும் நாங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்திருப்போம்.
ஆமா, நீங்க எதுக்காக உங்க காட்டை விட்டுட்டு இந்த சமயத்துல இங்க வந்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க காட்டுல ரொம்ப கடுமையான புயல் அடிச்சது. அந்த புயல்ல எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடு உடைஞ்சு போயிடுச்சு. எங்க காட்டுல இப்ப உணவுக்கு வேற ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நாங்க ஆதரவு தேடி இந்த காட்டுக்கு வந்தோம். உங்களோட கதையை கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களோட காடு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வீடு கட்டுறதுக்கும் நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். நீங்க ரொம்ப பசியில இருப்பீங்க. இந்தாங்க, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த குருவி குடும்பங்கள் தங்களோட உணவை காக்கை குடும்பத்துக்கு கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. 2 குடும்பமும் அவங்களோட சாப்பாட்டை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த நாள் முழுவதும் காட்டுல பலமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த இரவும் அப்படியே கடந்து போச்சு. ஒரு வழியா மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல மழையும் நின்னுது. மீனுக்குருவி காகங்களுக்காக தான் வீட்டுல சேமிச்சு வச்ச எல்லா மரக்கட்டைகளையும் எடுத்துட்டு போச்சு. கோமல் குருவியோ அந்த மரக்கட்டைகளை வச்சு காகங்களுக்கு ஒரு உறுதியான வீட்டை கட்டி கொடுத்துச்சு. இந்த மாதிரி அந்த காக்கை குடும்பத்திற்கும் குருவி குடும்பத்திற்கும் இடையே ஒரு நல்ல நட்பு உண்டாச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்து போச்சு. காட்டுல வெவ்வேறு பருவநிலைகளும் வந்துச்சு. ஒரு நாள் கோமல் குருவியோட வீட்டு மேற்கூரையில ஒரு பலமான ஓட்டை விழுந்திருந்துச்சு. இத பார்த்த கோமல் குருவி என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்னுக்கிட்டு இருந்துச்சு. கோமல், என்னாச்சு? அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மீனு, நம்ம வீட்டோட மேற்கூரையில ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. இப்போ இத சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட எந்த மரக்கட்டைகளும் இல்ல. அதனாலதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாம நாளைக்கே விறகு கட்டைகளை தேடி நம்ம வீட்டின் மேற்கூரையை சரி செய்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இந்த நேரத்துல நாம விறகு கட்டைகளை தேடி போனா அது பெரிய ஆபத்து அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த குருவி குடும்பங்கள் தங்களோட வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த ஓட்ட வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப பயந்த நிலையில உட்கார்ந்திருந்தாங்க. மீனு, இதுக்கு மேல நாம வீட்டுக்குள்ள இருந்தா அது நமக்கு பாதுகாப்பு இல்ல. வீட்டோட மேற்கூரை வலு விழுந்துகிட்டே வருது. வா, நாம சீக்கிரம் வீட்ல இருந்து வெளியே போயிடலாம். நாம இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நம்மளோட நண்பன் காக்கையோட வீட்டுல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுவும் கோமலும் தங்களோட குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்தாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டின் மேற்கூரை அப்படியே காத்துல பறந்து போயிடுச்சு. வேறு வழியில்லாத அந்த குருவி குடும்பம் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல ராணி காகமோ சுட சுட பலகாரங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காக்கையோட குடும்பம் சூடா காஃபியையும் பலகாரத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கலு, கலு, நான் கோமல் வந்திருக்கேன். மழையில என் வீட்டோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்துடுச்சு. நீ தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை தர. குருவி அண்ணன், என் வீட்டுல 3 பேரெல்லாம் இருக்க முடியாது. என் வீடு ரொம்ப பலவீனமா இருக்கு. நீங்களும் வந்தீங்க, என் வீடு உடைஞ்சு போயிடும். நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க. காக்கையண்ணே, நீங்க பயப்படாதீங்க. உங்க வீடு ரொம்ப உறுதியானதுதான். நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீடு இடிஞ்சு விழாது. தயவு செஞ்சு உங்க வீட்டோட கதவை திறங்க. ஒருவேளை உங்களை இந்த வீட்டுல சேர்த்து வீடு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொன்ன அந்த காக்கை குடும்பம் தங்களோட வீட்டின் கதவை திறக்கவே இல்லை. அம்மா அம்மா, மீனு ஆண்டி ரொம்ப பாவம்மா, நீங்க வீட்டோட கதவை திறங்க. டேய் ராஜு, சும்மா இருடா. உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த 3 குருவிகளும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணிடுவாங்க. இதை கேட்ட மீனுக்குருவியும் கோமல் குருவியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த ராத்திரி முழுவதும் கடுமையான மழையிலையும் காற்றுலையும் நடுங்கினபடியே அந்த குருவி குடும்பம் மழையிலேயே உட்கார்ந்திருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. கோமல் குருவி தன்னோட குடும்பத்துக்காக 2 செரி பழங்களை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. மீனு, இந்த பழங்களை நீயும் குழந்தையும் சாப்பிடு. நீங்க 2 பேரும் நேத்துக்கு ராத்திரியில இருந்து எதுவும் சாப்பிடல. அந்த சமயத்துல அந்த பக்கமா ஒரு வயசான குருவி வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. எனக்கு எங்க தேடியும் உணவு கிடைக்கலம்மா. நீ தயவு செஞ்சு எனக்கு இந்த பழங்களை சாப்பிட தருவியா? தாத்தா, நீங்க தாராளமா இந்த செரி பழத்தை சாப்பிடுங்க. மீனு,
நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இந்த செரி பழங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நாம வீடு கட்டுற வேலையை தொடங்க வேண்டாமா? நான் இன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம கூட இருந்துப்பேன். ஆனா இந்த வயசான குருவியால அப்படி இருக்க முடியாது. அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணுக்கு ஒரு செரி பழத்தையும் வயசான குருவிக்கு ஒரு செரி பழத்தையும் கொடுத்துச்சு. திடீர்னு அந்த வயசான குருவி ஒரு அழகான தேவதையா மாறினாங்க. ஒரு முனிவரோட சாபத்தால தான் நான் வயசான குருவியா மாறி இந்த காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சது. இன்னைக்கு நீ எனக்கு உதவி செய்ததுனால என்னோட சாபம் தீர்ந்துடுச்சு. நீ கவலைப்படாத, நானே உனக்கு ஒரு அழகான வீட்டை தரேன் அப்படின்னு சொன்ன அந்த தேவதை மீனுக்குருவிக்கு ஒரு அழகான சோள வீட்டை கொடுத்தாங்க. பிறகு அந்த தேவதை அங்கிருந்து பறந்து போனாங்க. மீனுவோட குடும்பம் புதுசா ஒரு வீடு கிடைச்சிருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி காட்டுல மறுபடியும் பலத்த மழை பெஞ்சது. ஆனா மீனுவோட குடும்பம் அந்த மழையில இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அதே சமயத்துல பலமான காத்து வீசினதுல காகங்களோட வீட்டு மேல ஒரு தேங்காய் விழுந்துச்சு. அதனால வீட்டின் மேற்கூரை அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. வீடு முழுவதும் தண்ணீராகவே சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நன்றி மறந்த காகங்களுக்கு சரியான தண்டனையும் கிடைச்சது. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம மற்றவங்களுக்கு செய்த நல்ல விஷயம் நிச்சயமா ஒரு நாள் நமக்கே நல்ல செயலா வந்து முடியும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சந்தோஷ், சுபிக்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தஷ்வின் பாப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஜனா, யாஷிகா, அன்பு, புகழினி, சபதர்ஷினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிவானி, சுதர்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பட்டு, கல்பனா, மின்ஹா பாப்பா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆதிரன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஆதித்யா, ஹில்டா, கதோஸ், ரோஜல், டிப்பினி, சிகேமியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜிஹா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நவஸ்ரீ, யோகஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். முத்து, சர்வேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தனு, சந்திரசேகர், முனீஸ்வரி, மாரி செல்வம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தேன்மொழி பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதில், ஆரிஃப், அனீஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.